என்ன பண்ணாரு? கர்மேந்திரியங்களை கூட்டி தர்பார் பண்ணார். எஜமானனாகி, வாங்க எல்லாரும். என்ன செய்தீங்க? காது, நீ என்ன கேட்ட? கண்ணு, நீ என்ன பார்த்த? இந்த முக்கிய மந்திரிங்க 3 பேரு என்னென்னலாம் நினைச்ச நீ? அப்போ ஒவ்வொரு நாளும் இது போல நம்ம செக் பண்ணும் போது அங்க என்ன வரும்? நான் இப்படி நினைச்சிருக்க கூடாது, நான் இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு தோணுச்சுன்னா நீங்க வெற்றியாளர். நீங்க பேசுவீங்களோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனா அந்த செகண்ட் உங்களுக்கு ரியலைஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க தான் எண்ணிக்கையில ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா என்ன ஆகும்? மாற்றம் வந்துடும். அதனால்தான் பாபா ரியலைஸ் பண்ணுங்க, ரியலைஸ் பண்ணுங்க அப்படின்றார். எஜமானனாகி கர்மேந்திரியங்கள் என்ற வேலைக்காரர்களிடம் நிலைமையை நிலவரத்தை கேட்டார் இல்லையா? எப்படி பிரம்மா பாபா இந்த பயிற்சி, அடிப்படை பயிற்சியை ரொம்ப நல்லா உறுதியா அது செய்தாரோ, அடிப்படை ஏபிசிடி நல்லா ஆனா உன்ன கரெக்டா அதுல வந்தாதானே அதுக்கப்புறம் வார்த்தைகள் நல்லா இருக்கும். வார்த்தைகள் நல்லா இருந்தால்தான் வாக்கியங்கள் நல்லா இருக்கும். வாக்கியங்கள் நல்லா இருந்தால்தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அடிப்படை நமக்கு ஆனா ஒண்ணு தெரியலன்னா அது நீங்க நல்லா திரும்பி திரும்பி எழுதுனதே பல குழந்தைகள் கிட்ட கொடுத்து என்ன பண்ணுவாங்க? எழுத வைப்பாங்க. அந்த மாதிரி அடிக்கடி நீங்க இந்த பிராக்டிஸ் பண்ணுங்க. அதே நேரத்துல கடைசி நேரத்துல யார் கூட இருந்தாங்களோ அவங்க, இது 3வது பிராக்டிஸ், இது 2 செய்ததுனால அதனுடைய ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறார். கடைசி நேரத்துல பாபா கூட யார் இருந்தாங்களோ அவங்க இதை அனுபவம் பண்ணுவாங்களா. அதாவது சரீரத்துல இருந்த மாதிரியே இருக்குமா, ஆனா அசரீரி நிலைக்கு போயிடுவாரா பாபா. பேசிட்டே இருப்பாரா, என்ன இங்க பதில் வரலன்னு பார்த்தா அவங்க அங்க பாபா அங்க இருக்க மாட்டாரு. அப்படின்னா அசரீரியா இருப்பாரு. இந்த அனுபவம் செய்துட்டு தானே இருந்தீங்க. அதனால பாபாவுக்கு எவ்வளவு நோய் இருந்தது, அந்த நோயாக இருந்தாலும் அதையும் பாபா என்ன பண்ணாரு? அந்த கணக்கையும் முடிக்க வேண்டியதாக இருந்தது. ஐயோ கொய்யோ கஷ்டம் இப்படி அப்படின்னு சொல்லி அவர் அதுவும் என்ன பண்ணல, எதுவும் செய்யல, சாட்சியா இருப்பாரு.